வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரோட் கடையில் கிடைக்கிற சைனீஸ் எக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 எக்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அந்த மஞ்சக்கரு வெளியில் வராத அளவுக்கு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போது நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இந்த மாதிரி ட்ரை மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா இப்போ இந்த மஞ்சக்கரு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் சாஸ் சேர்த்துக்கிறேங்க. இது டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். 3ஐயும் சேர்த்து நல்லா மாவோட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி நல்லா தண்ணியாட்ட கலக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா தண்ணியாட்ட கலந்தாச்சு பாருங்கள். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி டீஸ்பூனால் தான் எண்ணெய் எடுத்து ஊற்றுவேன். ஒரு 3 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம மாவு தடவி வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ண சைடு எண்ணெய் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 5 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போடலாம். பாருங்கள், நம்ம மாவு போட்டிருக்கிறதுனால தான் அந்த மஞ்சள் கரு வெளியில் வரல. இப்படியே எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு எல்லாம் வெந்துருச்சு மாவெல்லாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற மிக்சரை அதில் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கட்டுங்க. ஏன்னா சாஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் சும்மா ஒரு துளி மட்டும் போடுங்க. இப்படியே இந்த முட்டை இந்த சாஸில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டி போடலாம். இந்த சாஸ் எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வரட்டும். முட்டையில் நல்லா அப்ளை ஆகணும். கொஞ்சம் கூட ஈரப்பதமாக இல்லாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரோட் சைட் கடையில் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி தருவாங்கங்க. மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போட்டுக்கோங்க, அதுதான் ஒரிஜினல் சைனீஸ் ஸ்டைலு. என்கிட்ட இல்லாதனால கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.